திரும்பி எடுத்துருவோம். நமக்கெல்லாம் புண்ணியத்தை வழங்கக்கூடிய, பாவத்தை அழிக்கக்கூடிய, அதான் முக்கியம். பாவமும் சேர்ந்துட்டே இருக்குது, புண்ணியமும் சேர்ந்துட்டே இருக்குதுன்னா அது சமமாகவே போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. பாபம் விலகணும், புண்ணியம் சேரணும். அப்பேற்பட்டதான வாழ்நாளிலே நிறைய பாக்கியங்களை நமக்கு அருளக்கூடிய இந்த திருப்பவித்திர உற்சவம் தமிழ்ல ரொம்ப தெளிவா சொல்லணும்னா புனித திருவிழா அப்படின்ட்டு. பவித்திரம் அப்படின்னாலே புனிதம்னு அர்த்தம். ரொம்ப தூய்மையான, சுத்தமான, புனிதமான அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்டதான அந்த உற்சவம் நம்முடைய திருவேங்கடநாத பெருமாள் கோவில்ல நடக்கிறது அப்படின்னா இந்த கோவிலுக்கு புனிதமா, பெருமாளுக்கு புனிதமா?
அது கிடையாது. பெருமாளுக்கு என்ன, பெருமாளுக்கு நாம தான் புண்ணியத்தை கொடுக்குறோமான்னு கிடையாது, அவர் தான் நமக்கு புண்ணியத்தை கொடுக்கணும். அதற்காகத்தான் இந்த உற்சவத்தை அவர் நடத்தி கொள்றார். இந்த கோவிலில் புனிதமான திருவிழா நடக்கிறதுனா யாருக்கு புனிதம் ஏற்படும் கேட்டாக்க, கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள், இந்த கோவிலை வழிபடக்கூடிய பக்தர்கள், வீட்டிலிருந்து வர முடியலன்னு மனதார இந்த திருவேங்கடநாத பெருமாளை வயதானவர்கள் வீட்டிலே இருந்து நினைத்துக் கொள்கிறார்களே, அவர்களுக்கு புனிதங்கள். இவர்கள் எல்லோருக்கும் புனிதமானது கிடைக்க வேண்டும். அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் விலகி அவர்களுக்கு புண்ணியத்தை கொடுத்து வாழ்விலை வளம் பெற்று கடைசியாக பெருமாள் தன்னடி சோதி என்று சொல்லக்கூடிய மோட்ச நிலை, முக்தியை நமக்கெல்லாம் தர வேண்டும். அதானே எல்லாரும் ஆசைப்படணும். வாழ்நாளில் எல்லா விதமான சுக்க துக்கங்கள் கஷ்ட நட்டங்களை எல்லாம் பட்டு கடைசி காலத்தில் நம்ம என்ன விரும்புகிறோம்? பெருமாளுடைய திருவடியை அடைய வேண்டும், முக்தி நிலையை அடைய வேண்டும். அப்பேற்பட்டதான முக்தியையும் கொடுக்கக்கூடியது இந்த திருப்பவித்திர உற்சவம். அப்பேற்பட்ட உற்சவத்திலே இந்த 2வது வருடம் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இதே போல வருடம் வாழையடி வாழையாக இந்த உற்சவமானது மேலும் மேலும் பெருகிக் கொண்டே அபிவிருத்தியாகிக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா நமக்கு புண்ணியம் வழங்குறது நமக்கு தெரியும். எல்லோருக்கும் புண்ணியம் வேண்டும், எல்லா மக்களும் இன்புற்று இருக்க வேண்டும், எல்லா மக்களும் எல்லா வாக்கியங்களும் பெற வேண்டும். அப்படி இருக்கிறதுனால இந்த கோவிலில் வருடம் இந்த உற்சவத்தை விடாமல் நாம் நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை நாம் மனதில் வைத்துக் கொண்டு வருடம் நம்மால என்ன முடிகிறதோ அந்த கைங்கரியத்தை இந்த பெருமாள், அப்படி நாம் எல்லோரும் ஒன்று கூடி இருந்து இந்த திருப்பவித்திர உற்சவத்தை பெருமாளுடைய சன்னதியிலே நடத்தி வைத்து பெருமாள் நமக்கு கொடுக்கக்கூடிய அனுகிரகத்தை எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் நாம் வாங்கிக் கொண்டு அந்த பெருமாளுக்கே நம்முடைய பரம்பரையாக தொண்டு செய்து கொண்டு நாம் வாழ்விலே எம்பெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த திருப்பவித்திர உற்சவம் இந்த 3 தினங்களாக நடைபெற இருக்கிறது. பக்தர்களாகிய உங்களுக்காக மட்டுமே தான் இந்த உற்சவம் நடக்கிறது. ஆகையால் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். அனைவரும் இந்த 3 நாட்களும் தவறாமல் கலந்து கொண்டு பூர்ணாவதி வைபவங்கள் இருக்கிறது. பெருமாளுடைய திருவாராதனம் இந்த 1 வருடம் வரையிலே இந்த ஆலயத்திலே நாம் பூஜை செய்வித்து வைத்தால், ஒரு பூஜைக்கு புஷ்பம் வாங்கி கொடுத்தாலும் 1 வருஷம் வரையிலும் 365 நாளும் நாம் பெருமாள் சந்தையில பூ கொடுக்குறோம். 365 நாளும் பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்றோம். ஆனா பண்ண முடியாது, ஏதோ ஒரு நாள் தான் பண்றோம். ஆனா இந்த பவித்ரோத்சவத்தில் கலந்துண்டாக்க 1 வருஷம் வரையிலும் 375 நாட்கள் பெருமாளுக்கு புஷ்பம் வாங்கி கொடுத்த, பெருமாளுக்கு அர்ச்சனை செய்த பலன் இந்த 3 நாள்ல நமக்கு கிடைச்சது. 375 நாள் பெருமாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்தினுடைய பலன் இந்த 3 நாட்கள்ல கிடைச்சப்படும். அதுதான் இந்த உற்சவத்துடைய தனிச்சிறப்பு. ஆகையினால எல்லோரும் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்டதான அந்த உற்சவத்திலே விசேடமாக பெருமாளிடத்திலே முதலாவதாக அனுமதியை பெற்றுக்கொண்டு இந்த உற்சவத்தை உன்னுடைய அனுகிரகத்தோடு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நடத்துகிறோம், எங்களுக்கு நீ அனுகிரகம் செய்வாயாக பெருமாளிடத்தில் அனுமதியை வாங்கி கொண்டு அடுத்தபடியாக எஜமான சங்கல்பம் பொதுவாக ஒருவரை நியமித்து இந்த கிராமத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் சௌக்கியமாக இருக்க வேண்டும், எல்லா விதமான வாக்கியங்களும் பெற வேண்டும். அதற்காக ஆச்சாரிய குடும்பங்களே இந்த உற்சவத்தை நீங்கள் நடத்தி தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய எஜமான சங்கல்பம். அதனைத் தொடர்ந்து மிருத்சங்கிரகம் சொல்லக்கூடிய புனித மண் எடுத்தல். நாம் எந்த ஒரு விசேஷமான காரியமாக இருந்தாலும் பாரியை போடுறது, முளைப்பாரி போடுறதுன்னு ஒரு வழக்கம் வச்சிருக்கோம் கிராம கோயில்களில். அதே போல ஆகம சாஸ்திரங்களையும் எந்த உற்சவங்கள் பண்ணினாலும் அதற்கு பூர்வாங்கமாக முளைப்பாரியிட வேண்டும். அதற்கு அந்த மண்ணை பூஜை செய்ய வேண்டும், பூஜை செய்து எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. எதுக்காக மண்வெட்டிக்கும் மண்ணுக்கும் பூஜை பண்ணி எடுக்கிறோம்னு சொன்னால், முளைப்பாரி இடுவதற்கு அந்த மண்ணுக்கு பூஜை பண்ணி மண்ணிலே பூமி பிராட்டியாரையும் பூமிதேவி தாயாரையும் அந்த மண்வெட்டியிலே வராக பெருமாளையும் பிரார்த்தனை செய்து அந்த தானியங்கள் நல்லபடியாக முளைக்க வேண்டும். அந்த தானியங்கள் முளைப்பதைப் போல எங்களுடைய வாழ்நாளிலே எல்லா விதமான புண்ணியங்களும் முளைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த புனித மண் எடுத்த உற்சங்கிரகம் நடைபெற்று அடுத்தபடியாக அங்குரார்ப்பணம் யாகசாலையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது இந்த 3 நாட்களும் எம்பெருமானுக்கு பாராயணம் செய்யக்கூடிய 4 வேத பாராயணங்களும் 12 ஆழ்வார்களாலே அருளப்பட்ட 4000 திவ்ய பிரபந்த தமிழ் பாசுரங்களும் இந்த 3 நாட்களும் பாராயணம் செய்ய இருக்கிறார்கள். அதனுடைய தொடக்கமானது தற்பொழுது நடைபெற இருக்கிறது. அருளப்பாடு ராமானுஜ ஸ்ரீ வைஷ்ணவாள் பிரபத்யே